ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்த நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் 53வது திருநாமம். ஸ்தவிஷ்டாய நமக. சுனந்தனர் என்ற பக்தர் மகாராஷ்டிரத்தில் உள்ள மேகங்கரம் என்னும் ஊரில் வாழ்ந்து வந்தார். அவர் தினமும் பகவத்கீதையின் 11வது அத்தியாயமான விஸ்வரூப தரிசன யோகத்தை பாராயணம் செய்து வந்தார். அவர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை சென்றபோது பிரசித்தி பெற்ற மகாலட்சுமி கோவில் அமர்ந்திருக்கும் காந்தாஸ்தலி என்ற சேஸ்திரத்தை அடைந்தார். அவ்வூரைச் சேர்ந்த ஒருவர் சுந்தரிடம், சுவாமி, இது மிகவும் அழகான கிராமம். இங்குள்ள குளத்தின் தண்ணீர் இளநீர் சுவையைப் போல இருக்கும். பார்ப்பவர் கண்களை பறிக்கும் பச்சை பசேல் என்ற புல்வெளிகள் இங்கு நிறைய உண்டு. இங்கு கோயில் கொண்டிருக்கும் மகாலட்சுமி அனைத்து வளங்களையும் எங்களுக்கு அருளியுள்ளார். ஆனால் இவ்வூரில் இரவு பொழுது மட்டும் தங்கிவிடாதீர்கள் என்றார். ஆனால் சுனந்தருக்கு அந்த அழகிய ஊரில் 3 நாட்களாவது தங்கியே தீர வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது. அதனால் அவ்வூரில் உள்ள சத்திரத்தில் தங்கிவிடுவது என்று முடிவெடுத்தார். ஆனால் கிராம அதிகாரி அவருக்கு அனுமதி தர மறுத்துவிட்டார். உங்களைப் போன்ற பக்தர் எங்கள் ஊரில் தங்குவது பெரும் பாக்கியம் என்பதில் ஐயமில்லை. ஆனால் இரவு பொழுதில் இவ்வூரில் நீங்கள் தங்கினால் உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்றார். அதிகாரி, அடியேனுக்கு எப்போதும் இறைவன் துணை நிற்கும்போது நான் ஏன் பயப்பட வேண்டும்? இவ்வூரிலேயே இன்றிரவு தங்குகிறேன் என்றார் சுனந்தனர். இவர் விதியை யாரால் மாற்ற முடியும் என்று முணுமுணுத்தபடி அதிகாரி அவருக்கு அனுமதி அளித்தார். அன்றிரவு அந்த சத்திரத்தில் தங்கிவிட்டு அடுத்த நாள் விடியற்காலை எழுந்து தன்னுடைய அனுஷ்டானங்களுக்கு புறப்பட்டார் சுனந்தனர். இதை கண்டு கிராம மக்கள் வியந்து போனார்கள். கிராம அதிகாரி சுனந்தனரின் கால்களில் வந்து விழுந்தார். நீங்கள் தெய்வீக சக்தி படைத்தவர். இந்த சத்திரத்தில் தங்குபவர்களை எல்லாம் இரவு பொழுதில் ஒரு ராட்சசன் வந்து விளங்கி விடுவான். இதுவரை இங்கே தங்கியவர் யாரும் உயிருடன் திரும்பி சென்றதே இல்லை. நீங்கள் அந்த ராட்சசனிடமிருந்து தப்பி இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் சாமானிய மனிதர் அல்லர். உங்கள் சக்தியால் அந்த ராட்சசனை நீங்கள் வதம் செய்ய வேண்டும் என்று எண்ணினார். எந்த ராட்சசனும் நேற்றிரவு என்னிடம் வரவில்லையே. யார் அவன் என்று கேட்டார் சுனந்தனர். பீமமுகன் என்ற விவசாயி ஊரில் வாழ்ந்து வந்தான். அவன் வயலில் பணி செய்து கொண்டிருக்கும் போது தெருவில் நடந்து சென்ற ஒரு முதியவரை ஒரு கழுகு கொத்தியது. காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்று அந்த முதியவர் கதறினார். உடல் வலிமை மிக்கவனான பீமமுகன் அருகில் இருந்தும் அந்த கழுகை விரட்டி முதியவரை காக்க முன்வரவில்லை. கழுகு முதியவரை தின்றுவிட்டது. அப்போது அங்கு வந்த ஒரு முனிவர், உடலில் வலிமை இருந்தும் கண்ணெதிரில் ஒரு உயிர் போவதை தடுக்காமல் வேடிக்கை பார்த்த நீ மனிதர்களை கொன்று தின்னும் ராட்சசனாக ஆவாய் என்று சபித்தார். அன்று முதல் வெளியூரிலிருந்து இவ்வூருக்கு வந்து அவனது வயலுக்கு அருகாமையில் தங்கும் மனிதர்களை எல்லாம் இரவு நேரங்களில் அவன் தின்று வருகிறான் என்று அந்த ராட்சசனின் வரலாற்றை கூறி முடித்தார் அதிகாரி. அப்போது பயங்கர உருவம் கொண்ட ஒருவன் சுனந்தரின் கால்களில் வந்து விழுந்து, அடியேனுக்கு சாப விமோச்சனம் தாருங்கள் என்று வேண்டினான். பீம முகன்தான் அவன் என்று புரிந்து கொண்ட சுனந்தனர் ஸ்தவிஷ்டாய நமக என்று சொல்லி தன் கமண்டல தீர்த்தத்தை அவன் மேல் தெளித்தார். அடுத்த நொடியே ராட்சச தோற்றம் நீங்க பெற்று விவசாயியாக அவர் முன் நின்றான் பீமமுகன். சுனந்தனின் தவ வலிமையை எண்ணி வியந்த மக்கள் தங்களுக்கு இத்தகைய சக்தி எவ்வாறு கிடைத்தது என்று அவரிடம் கேட்டார்கள். அதற்கு அவர், நான் தினமும் பகவத்கீதையின் 11வது அத்தியாயமான விஸ்வரூப தரிசன யோகத்தை பாராயணம் செய்து வருகிறேன். அதில் வர்ணிக்கப்பட்டுள்ளபடி அனைத்துலகங்களையும் தனக்கு திருமேனியாக உடைய திருமாலின் விஸ்வரூபத்தை தியானித்து வருகிறேன். நினைத்த நேரத்தில் மிகப்பெரிய வடிவத்தை எடுக்க வல்லவராக திருமால் விளங்குவதால் அவருக்கு ஸ்தவிஷ்ட என்று திருநாமம். அவரை தியானித்தபடி தவிஷ்டாய நமக என்று தினமும் சொன்னதால் அவனுள் இருந்த இந்த பீமமுகன் சாப விமோச்சனம் பெற்றான் என்றார். நினைத்த நேரத்தில் விஸ்வரூபம் எடுக்க வல்ல ஆற்றல் திருமாலுக்கு இருப்பதை உணர்த்தும் திருநாமமான ஸ்தவிஷ்ட என்பது விஷ்ணு சகசரநாமத்தின் 53வது திருநாமமாக அமைந்துள்ளது. தினமும் ஸ்தவிஷ்டாய நமக என்று சொல்லி வந்தால் எந்த தீய சக்தியும் நம்மை அண்டாமல் திருமால் காத்தருள்வார். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.